Hi viewers, welcome to TAMIL360 TV. நாம டெய்லியும் யூஸ் பண்ற குளியல் சோப்பை பத்தி ஒரு சில விஷயத்தை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா சோப்பில் தரவரிசை இருக்குது அப்படின்னா முதல் தர சோப்புங்கிறது 75%க்கு அதிகமாக டிஎஃப்எம் இருக்கணும். சோப்பில் எப்போவுமே அழகான வடிவமும் கலரும் வாசனையும் இன்னும் சில ரசாயன மூலப்பொருட்களை கலந்து தான் செய்ய முடியும். டிஎஃப்எம் அப்படிங்கிறது சோப்போட தரத்தை குறிக்கிறது தான். 65%ல இருந்து 75% வரைக்கும் டிஎஃப்எம் இருந்துச்சுன்னா அது நடுத்தரமான சோப் வகையை சேர்ந்தது. ஒரு சிலர் மார்க்கெட்டுக்கு என்ன புது சோப் வந்தாலும் அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. உண்மையாவே அது தப்பான மாடல் தான். அதனால அந்த பழக்கத்தை தவிர்க்கிறது நல்லது. 65%க்கு கீழே டிஎஃப்எம் இருந்துச்சுன்னா அது தரம் குறைவான சோப் அப்படின்னு சொல்றோம். அதனால எப்போ எந்த சோப் வாங்கினாலும் டிஎஃப்எம் ஓட அளவை பார்த்து வாங்குங்க. ஒருவேளை தரம் குறைவான சோப் வாங்கி யூஸ் பண்ணோம்னா ஒரு சில சரும பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். அது என்னன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும், அரிக்கும், சில சமயம் எரிச்சல், இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே ஒரே சோப்பை யூஸ் பண்ண முடியாது. அதனால ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் சோப்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் மாறுபடும். உதாரணத்துக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வேப்பிலை சோப், எலுமிச்சை கலந்த சோப் இந்த மாதிரி யூஸ் பண்றது அவங்க ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கொக்கோ பட்டர், வெஜிடபிள் ஆயில்ல செஞ்ச சோப், ஆலுவேரா, ஜோஜோபா ஆயில், விட்டமின் இ, அவகடோ இந்த மாதிரியான இயற்கையான பொருட்களை கலந்த சோப் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஸ்கின் ரொம்ப ஈரப்பதத்தோட இருக்கும். அடுத்து ரீசன்ட் டைம்ஸ்ல வயசானவங்க நிறைய பேர் பேபி சோப் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா பேபி சோப்பை பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணா அழுக்கு சருமத்திலேயே தங்கிரும். ஏன்னா பிறந்த குழந்தைகளுக்கு சரும துளைகளே இருக்காது. அதனால குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி தான் வீரியம் குறைந்த பொருட்களை வச்சு சோப் செஞ்சிருப்பாங்க. பெரியவங்களுக்கு சரும துளைகள் முழுமை அடைஞ்சு எண்ணெய் பிசு பிசுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதனால அழுக்கு நிறைய படியும். பேபி சோப் எண்ணெய் பசையையும் நீக்காது, அழுக்கையும் எடுக்காது. சோ 3 வயசுக்கு மேல பேபி சோப் யூஸ் பண்றது அவ்வளவா நல்லது இல்ல. சோ 3 வயசுக்கு மேல பேபி சோப் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் சோப்பை பத்தின ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.